அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சர் டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி முழங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய முழங்கால் மூட்டு வலிகளை சரி செய்யக்கூடிய 5 மிக முக்கியமான புள்ளிகளை நம்ம பார்க்குறோம். அதில் முழங்காலுக்கு மிக முக்கியமான டாப் நம்பர் 1 அப்படின்னா, இந்த முழங்கால் மடிப்பு ரேகையினுடைய மத்தியில், இந்த பின்புற மடிப்பு ரேகையில் உள்புறமாக ஒரு குழி இருக்குது, வெளிப்புறமாக இந்த ரேகையோட குழி இருக்குது. இந்த ரேகையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய UB40 அப்படிங்கிற புள்ளி லேசாக பெண்ட் பண்ணோம்னா 2 ரேகை குழியை தெரியும். இதனுடைய மத்தியில் இருக்கிற UB40, இந்த UB40 அப்படிங்கிற புள்ளி வாட்டர், அதாவது சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையினுடைய எர்த் பாயிண்ட் ப்ளஸ் இது இடுப்பு பகுதிக்கான ஒரு டிஸ்டல் பாயிண்ட் தூரப்புள்ளி ப்ளஸ் ஹீஷி பாயிண்ட் அப்படிங்கிற 3 சிறப்பு குணங்கள் வாய்ந்த ஒரு அற்புதமான புள்ளி. இது முழங்காலுக்கு லோக்கல் பாயிண்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். முழங்காலில் இந்த முழங்கால் வலி வந்தால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பின்புறத்தில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு அது கட்டி மாதிரி உறைஞ்சி போய் பின்னாடி ஒரு வீக்கம் ஏற்படும். சில பேருக்கு அந்த வீக்கம் வந்துருச்சுன்னா கால் முழுவதும் மடக்க முடியாது. இயல்பாக முழங்கால் வலி வராதவங்களுக்கு முழங்கால் வலியே எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னா, கால் அப்படி மடக்குனாங்க அப்படின்னா இந்த குதிங்கால் இந்த இடுப்பு பிட்டத்தை தொட வேண்டும். அப்படி தொட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு முழங்கால் பிடிப்பு இல்லை, வலி இல்லை, முழங்கால் வலி வராது அப்படின்னு அர்த்தம். யாருக்கு இங்கே தேக்கம் அதிகமாகிடுச்சோ முழங்கால் முழுவதும் மடக்க முடியாது, அவங்களுக்கு முழங்கால் முட்டி தேய்மானம், வலி, வீக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதே முழங்கால் வலி என்பது இது பின்புறத்தில் ஏற்படுற சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதிப்புனால வரக்கூடிய முழங்கால் வலிக்கு இந்த புள்ளி மிக அற்புதமாக வேலை செய்யும். இதே முழங்கால் முட்டியில் முன்புற பகுதியில் முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது அறிகுறி, ஆரம்ப அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த முட்டி சிப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பெடலா, இந்த முட்டி சிப்பிக்கு கீழே டெண்டான் வருது, 2 குழி இருக்கும். இந்த யாருக்கெல்லாம் இந்த 2 குழி இருக்கோ அவங்களுக்கு முழங்கால் முட்டி வலி இல்லை, முழங்கால் முட்டி வலி வராது அல்லது தேய்மானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் முழங்கால் முட்டி சிப்பிக்கு கீழே இந்த குழியில் கன்னம் மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும். இந்த 2 இடமும் பபுள்ஸ் மாதிரி இப்படி வீங்கியிருக்கும். இப்படி வீங்கி நீர்த்தேக்கம் இருந்தால் இடையில ஜாயிண்ட் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகி அங்கே நீர்த்தேக்கம் ஏற்பட்டு வீக்கம் வருது. பிற்காலத்தில் அவங்களுக்கு ஜவ்வு தேய்மானம் ஏற்பட்டு முழங்கால் மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ முழங்கால் முட்டி தேயாமல் இருப்பதற்கு இந்த குழியில் நீர்த்தேக்கம் வரக்கூடாது. இந்த அக்குபஞ்சரில் இது ஸ்டொமக் 35 எக்ஸ்ட்ரா 32 அப்படிங்கிற 2 புள்ளிகளும், இந்த முட்டி சிப்பிக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 31 அப்படிங்கிற இந்த 3 புள்ளிகள் துணை புள்ளிகளாக பயன்படுத்தலாம், லோக்கல் பாயிண்டாக பயன்படுத்தலாம். அவ்வளோ சிறப்பு புள்ளிகள் இல்லை. பேக் சைடில் இருக்க UB40 மிக மிக முக்கியமானது. ஃப்ரண்ட் வியூவில் முழங்கால் முட்டி வலி வராமல் தடுக்கக்கூடியது ஸ்டொமக் 36 அப்படிங்கிற புள்ளி. சைடு வியூவில் சில பேருக்கு கால் பார்த்தோம் அப்படின்னா உள்பக்கமாக போன் வளையும், இப்படி கால் வளைஞ்சு இந்த டிபியா போன் வெளியில் பிதுக்கமாக இருக்கும். இந்த வெளிப்புறமாக வரும்போது GB34 அப்படிங்கிற புள்ளி. GB34 பேக் சைடு UB40, ஃப்ரண்டில் ஸ்டொமக் 36. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா முழங்கால் வலி இந்த டிபியாவினுடைய மீடியல் சைடில் எலும்பு நகர்ந்து தேய்மானம் ஏற்பட்டு வலி ஏற்படும். அதுக்கு மிக முக்கியமானது இந்த காப் மசில்ஸில் மீடியல் சைடில் ஸ்ப்ளீன் 9 அப்படிங்கிற புள்ளி. இந்த ஸ்ப்ளீன் 9 அப்படிங்கிறது மீடியல் சைடில் இந்த இடத்துல அழுத்தி பார்த்து ஆஷி பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்ப்ளீன் 9 கொடுத்தீங்கன்னா முழங்கால் முட்டியில் உள்புறமாக ஏற்படக்கூடிய வலி அற்புதமாக சரியாகும். முழங்கால் முட்டியில் வீக்கம், வலி, நீர்க்கோர்வை அல்லது குதிக்கிற மாதிரி சூடாகிறது, எனி மெக்கானிக்கல் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஸ்ப்ளீன் 10 அப்படிங்கிற புள்ளி மிக மிக வரப்பிரசாதமான ஒரு புள்ளி. இந்த ஸ்ப்ளீன் 10 அப்படிங்கிறது கையை நம்ம உள்ளங்கையை முட்டியில் இப்படி பதிய வச்சு 4 விரல் ஸ்ட்ரைட்டாக வச்சு கை கட்டை விரல் சைடு வியூவில் தொடக்கூடிய இடம் ஸ்ப்ளீன் 10. அல்லது முழங்கால் முட்டி சிப்பிக்கு மேலே உச்சி பகுதியில் உள்புறமாக மீடியல் சைடில் இருந்து 2 சுன் நேர் மேலே அங்கிருந்து 1.5 சுன் உள்புறமாக அமைந்துள்ள புள்ளி ஸ்ப்ளீன் 10. இந்த ஸ்ப்ளீன் 10ங்கிறது பிளட் பியூரிஃபிகேஷன் பாயிண்ட் ப்ளஸ் ஆன்டி அலர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அக்குபஞ்சரில். உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையை தடுக்கக்கூடிய புள்ளி, இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய புள்ளி. அப்போ முழங்கால் முட்டிக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகுவதற்கும், இரத்தம் நீர்த்து போய் நீராக மாறி வீக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கும், அல்லது இரத்தம் தேக்கம் ஏற்பட்டு கொதிக்கும், முட்டியை தொட்டாலே கொதிக்கும் அல்லது ரெட்டிஷாக மாறிடும். அப்படி இருந்தால் அது மூட்டு அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு செயற்கை மூட்டு பொருத்த வேண்டிய நிலை ஏற்படும். அதை தடுக்கக்கூடிய மிக அற்புதமான புள்ளி ஸ்ப்ளீன் 10. அப்போ இந்த முழங்கால் முட்டி வலி வராமல் தடுப்பதற்கு இந்த பகுதியில் உள்ள டாப் 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளீன் 10, ஸ்ப்ளீன் 9, ஸ்டொமக் 36, GB34 அண்ட் UB40. அடிஷ்னல் பாயிண்டாக ST35, 32 இது ஜவ்வு தேய்மானம் அல்லது ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ்வை புதுப்பிக்கக்கூடிய தன்மை ST35 எக்ஸ்ட்ரா 32, எக்ஸ்ட்ரா 31. இந்த புள்ளிகள் மட்டும் பயன்படுத்தினா எப்படியாப்பட்ட மூட்டு வலியையும் நாம் நிரந்தரமாக சரி செய்ய முடியும். அற்புதமான புள்ளிகள். அக்குபஞ்சர் டாப்
5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.